ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காரின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க வீராவின் மனதுக்குள் 2 வருட கால ஏமாற்றம் நெருப்பாக எரிந்தது. கயல்விழியின் பங்களா நெருங்க நெருங்க வீராவின் முகம் இன்னும் இறுகியது. கார் அந்த பெரிய இரும்பு கதவுகளை இடித்து தள்ளாத குறையாக பங்களா வாசலில் வந்து கிரீச் என்று நின்றது. வீரா காரில் இருந்து இறங்கி ஒரு பெரும் புயலைப் போல அந்த பங்களாவிற்குள் நுழைந்தான். அவனது அந்த கம்பீரமான நடை, யாரையும் அஞ்ச வைக்கும் அந்த பார்வை, குறையாத அந்த ஆவேசம், இவை அனைத்தும் இன்று அந்த பங்களாவில் ஒரு மகா யுத்தத்தை தொடங்கி வைக்கப் போவது போல இருந்தது. வீராவின் கார் பங்களா வாசலில் வந்து பொழுதியை கிளப்பி நின்ற போதே உள்ளே இருந்தவர்களின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஏற்கனவே ரவி ஃபோன் செய்து வீராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஆக்ரோஷமா அங்கே தான் வந்துட்டுருக்கான் என்று சொன்ன செய்தி அந்த வீட்டில் ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கியது. கயல்விழியை ஒரு தாயாக பார்த்து கொண்ட லக்ஷ்மி அம்மாவும் தோழனாக நின்ற ரமேஷும் ஒரு பக்கம் பயந்தாலும் இன்னொரு பக்கம் வீராவும் கயல்விழியும் சேர்ந்து விட வேண்டும் என்றே ஆசைப்பட்டனர். ஆனால் அங்கே இருந்த ரேவதிக்கு தான் உயிர் போவது போன்ற பயம் இருந்தது. ஐயோ, வீரா நவராரா, கையில் கர்ப்பமாக இருந்தத அண்ணா கிட்ட சொல்லாமல் நானும் மறைச்சிட்டேனே. இப்போ அவர் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? ஏன் ரேவதி, நீயும் கூட சேர்ந்து என்னை ஏமாத்தனியான்னு அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று குற்ற உணர்ச்சியில் ரேவதி மூளையில் ஒடுங்கி நின்றாள். கார் நின்ற சத்தம் கேட்ட அடுத்த நொடி கயல்விழி ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சியை துரத்தி விளையாடி கொண்டிருந்த தன் உயிர் ஆதிரனை ஓடிப்போய் அள்ளி கொண்டாள். அவளது முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. வீராவின் கைகள் தன் வாரிசு சிக்கினால் அவன் அப்படியே ஜமீன் மாளிகைக்கு தூக்கி சென்று விடுவான் என்ற அச்சம் அவளை ஆட்கொண்டது. ஆதிரனை தூக்கி கொண்டு மின்னல் வேகத்தில் மாடியேறியவள் தன் அறைக்குள் நுழைந்து கதவை உள்பக்கமாக பூட்டி கொண்டாள். அம்மா, அம்மா என்று மழலை சத்தம் போட, சும்மா இரு தங்கம், சும்மாருடா, சத்தம் போடாத என்று அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டு கதவுக்கு பின்னால் மூச்சுரைக்க நின்றாள். கீழே வீரா உள்ளே நுழைந்தான். அவனது நடையோ ஒரு சூறாவளியைப் போல இருக்க, வாசலில் நின்ற லக்ஷ்மி அம்மாவும் ரமேஷும் அவனை கண்டதும் ஒரு நிமிடம் திகைத்து நின்றனர். லக்ஷ்மி அம்மா தழுதழுத்த குரலில், வாங்க மாப்பிள்ள, வாங்க தம்பி, உங்களை தான் இத்தனை வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்று மௌனமாக உபசரிக்க முயன்றார். ரமேஷ் அமைதியாக நின்றான். வீரா யாரையும் பார்க்கவில்லை, எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவனது கண்கள் அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு வேட்கை மிருகத்தை போல தேடின. அவனது மௌனம் அந்த இடத்திலேயே உறைய வைத்தது. சற்றென்று தன் பார்வையை லட்சுமி அம்மாவின் மீது திருப்பியவன், என் புள்ள எங்க என்று கர்ஜித்தான். அந்த குரலில் இருந்த அதிகாரம் அந்த பங்களாவின் சுவர்களையே அதிர செய்தது. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தினது போதும், என் ரத்தம் இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைய நான் பார்த்தே ஆகணும், அவன் எங்க என்று மீண்டும் கத்தினான். லக்ஷ்மி அம்மா மாடியை காட்ட வீரா எதையும் யோசிக்காமல் மாடிப்படிகளில் வெறித்தனமாக ஏறத் தொடங்கினான். அவனது கவனம் முழுவதும் கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கும் தன் வாரிசின் மீது தான் இருந்தது. அந்த பங்களாவின் அமைதியை வீராவின் ஆக்ரோஷமான குரலும், அதிரா, அதிரா, என் மகனே என்ற தவிப்பு தான் இருந்தது. மாடி படிக்கட்டுகளில் வீரா ஏறி வரும் சத்தம் யமனின் பாச கயிறு போல கைல்வெளிக்கு கேட்டது. அறையின் கதவை வீரா தன் முழங்கையாலும் தோளாலும் ஓங்கி ஓங்கி தாக்கினான். கதவை தொற கையில், என் பிள்ளைய என்கிட்ட காட்டுடி. 2 வருஷமா என் ரத்தத்தை என்கிட்டயே சொல்லாமல் மறைச்சிட்டு இப்போ உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுடுவேனா? கதவை தர, இல்லைனா உடைச்சிடுவேன் என்று அவன் இடி முழக்கமிட்டான். அவனது கண்கள் இரத்த நாளங்கள் புடைக்க சிவந்திருந்தன. உள்ளே கயல்விழி ஆதிரனை ஒரு பெரிய அலமாரிக்கு பின்னால் மெல்ல அமர வைத்து, சத்தம் போடாத தங்கம் என்று சொல்லிவிட்டு இதயம் தொண்டை கொளிக்கு வர கதவை திறந்தாள். கதவு திறந்த வேகத்தில் வீரா கயல்விழியின் கையை பற்றி இழுத்து
அவளை அறைக்குள் தள்ளிவிட்டு கதவை படார் என சாத்தி தாழ்பால் போட்டான். கயல்விழியை சுவரோடு சேர்த்து அழுத்தி நிறுத்திய வீராவின் மூச்சுக்காற்று அனலாக தகித்தது. எங்கடி என் புள்ள? என் வாரிசு எங்க? அவனை மறைச்சு வச்சு என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா என்று கத்தினான். அவனது கண்களில் ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர வழிந்தது. கயல்விழி அவனை பார்க்க துணிவின்றி தலை குனிந்து, இதோ பாருங்க வீரா, உங்களுக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ் என்று விம்மி விம்மி அழுதாள். சம்பந்தம் இல்லை என்ற வார்த்தை கேட்டதும் வீராவின் முகம் விகாரமானது. ஆத்திரத்தின் உச்சியில் அவன் கயல்வெளியின் கழுத்தை பார்த்தான். அங்கே மஞ்சள் கயிறு வெளியே தெரியவில்லை. சற்றென்று தன் கரண்டு முரடான கையை அவளது கழுத்தருகே கொண்டு சென்று அவளது உடையில் மறைந்திருந்த அந்த தாலியை பற்றி வெளியே இழுத்தான். மஞ்சள் தேய்ந்த அந்த தாலி அந்த அறையின் விளக்கு வெளிச்சத்தில் மின்னியது. சம்மந்தம் இல்லையா? அப்புறம் எதுக்குடி இதை இன்னும் சுமந்துட்டுருக்க? உனக்கும் எனக்கு எந்த பந்தமும் இல்லைனா ஏன் இதை தூக்கி எறியாம உன் இதயத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க? சொல்லுடி என்று அவளது கண்களை ஊடுருவி பார்த்து கர்ஜித்தான். கயல்வெளி பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். அது அது வந்து என்று அவளது நாக்கு தழுதழுக்க, உண்மையை சொல்ல போனால் அவனது உயிர் அந்த தாலியில் அல்லவா ஊசலாடி கொண்டிருந்தது. வீராவின் கண்கள் சற்றென்று கனிந்தன. அவனது கோபம் ஒரு வினாடியில் கரைந்து ஆழமான காதலாக மாறியது. ஏன்னா நீ இன்னும் இந்த வீராவோட பொண்டாட்டிடி. என்ன நீ இன்னும் ஒரு நிமிஷம் கூட மறக்கலடி பைத்தியக்காரி. அதுதான் உண்மை என்று சொன்னவன் அடுத்த நொடி அவளை தன் மார்போடு சேர்த்து இறுக்கி கட்டி கொண்டான். 2 வருட கால பிரிவு, ஏக்கம், தனிமை, கண்ணீர் என அனைத்தும் அந்த ஒற்றை கட்டிப்பிடித்தலில் ஆவியாகி போனது. கயல்விழி முதலில் திகைத்து நின்றாலும் அடுத்த நொடி தன் வைராக்கியத்தை கைவிட்டு தன் கணவனின் நெஞ்சில் முகம் புதைத்து அவனது சட்டையை தன் கைகளால் இறுக பற்றி கொண்டாள். அவனது மார்பின் சூடு அவளுக்கு தந்த அந்த பாதுகாப்பு உலகத்தின் எந்த அதிகாரமும் அவளுக்கு தரவில்லை. 2 வருடங்களாக தவித்த அந்த இரு இதயங்களும் இன்று ஒரே துடிப்பாக மாறி அந்த அறையின் நிசப்தத்தில் சங்கமித்தன. அறையில் வீராவும் கயல்விழியும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு உலகத்தையே மறந்து நின்ற அந்த நொடியில் சட்டென்று ஒரு பிஞ்சு கை வீராவின் பட்டு சட்டையை பின்னால் இருந்து மெல்ல பற்றி இழுத்தது. அந்த சிறு தீண்டலில் வீராவின் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போன்ற உணர்வு. அணைப்பிலிருந்து மெல்ல விலகி வீரா மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே அலமாரிக்கு பின்னால் இருந்து வெளிச்சத்திற்கு வந்திருந்தான் ஆதிரன். 1 வயது குழந்தை. ஆனால் ஜமீன் வம்சத்து ரத்தம் என்பதால் அந்த சிறிய வயதிலேயே ஒரு தனி தேஜஸ் அவனிடம் இருந்தது. வீராவின் அச்சு அசல் உருவம், அதே அடர்த்தியான புருவம், அதே தீர்க்கமான கண்கள், அதே அகன்ற நெற்றி. வீராவை பார்த்தால் கண்ணாடி முன்னால் தன் 1 வயது கோலத்தை பார்ப்பது போலவே இருந்தது. வீரா ஒரு நிமிடம் அப்படியே கல்லாய் போனான். அவனது கண்கள் கலங்கி பார்வை மங்கத் தொடங்கியது. தன் இதய துடிப்பு தன் காதுகளுக்கே கேட்கும் அளவுக்கு வேகமாக துடித்தது. அவன் மெதுவாக தன் பார்வையை திருப்பி பக்கத்தில் நின்ற கயல்விழியை பார்த்தான். அவனது கண்கள், கயல், இது இது நிஜமாவே ஏன் புள்ள, ஏன் ரத்தம் என்று ஊசலாட்டத்தோடு கேட்டன. கயல்விழி கண்ணீர் மல்க ஒரு மெல்லிய புன்னகையோடு தன் தலையை அசைத்து ஆமாம் என்று உறுதிப்படுத்தினாள். அந்த ஒரு நொடியில் வீராவின் உலகமே மாறிப்போனது. 2 வருட கால அவமானம், கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி என அனைத்தும் ஒரு நொடியில் எரிந்து சாம்பலாகியது. அங்கே வெறும் ஒரு தந்தை மட்டுமே மிஞ்சினான். வீரா அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். ஜமீன் கௌரவம், வீரா என்ற கர்வம் எல்லாம் அந்த 1 வயது குழந்தையின் முன்னால் மண்ணோடு மண்ணானது. ஆதிரா என்று தழுதழுத்த குரலில் அவன் கைகளை நீட்ட அந்த பிஞ்சு ஆதிரன் எவ்வித பயமுமின்றி ஏதோ பிறவி பயன் போல வீராவின் கைகளுக்குள் ஓடி வந்தான். வீரா அவனை வாரி அணைத்து கொண்டு அவனது பிஞ்சு முகமெல்லாம் தன் கண்ணீரால் நனைத்தான். மன்னிச்சிருடா தங்கமே, உன்னை தூக்கி வளர்க்க வேண்டிய கைகளுக்கு உன் முகத்தை கூட காட்டாம இந்த விதி என்னை சதியால் தள்ளிருச்சேடா என்று கதறினான்.
ஆதிரனின் நெற்றி, கன்னம், தலை என ஓயாமல் முத்தமிட்டு அவனை தன் மார்போடு இருக்க அணைத்து கொண்டான். வீரா ஆதிரனை தூக்கி கொண்டு மெல்ல எழுந்தவன் ஒரு கையில் தன் காதலி, மறு கையில் தன் வாரிசு. கயல், இப்போ சொல்லுடி, இந்த வீரா அனாதைன்னு. இதோ என் உயிர் என் கையில் இருக்கு. இனி இந்த உலகமே திரண்டு வந்தாலும் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. மாடியிலிருந்து வீரா ஒரு கையில் தன் வாரிசு ஆதிரனை தூக்கி கொண்டும் மறு கையால் தன் சரிபாதி கயல்விழியை அணைத்து கொண்டும் கீழே இறங்கி வந்தான். ஹாலில் காத்திருந்த லட்சுமி அம்மா, ரமேஷ், ரேவதி மற்றும் ரவி என 4 முகத்திலும் கொள்ளென மகிழ்ச்சி இருந்தது. 2 வருடங்களாக அந்த பங்களாவை பிடித்து கொண்டிருந்த மௌனமும் இருட்டும் வீராவின் ஒரு வருகையால் இன்று சுக்குநூறாக உடைந்து போயிருந்தது. லக்ஷ்மி அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய கயல்விழி மெல்ல வீராவின் அருகில் வந்து, வீரா, நான் அந்த ஜமீன் வீட்டை விட்டு அனாதியா நடு தெருவில் வந்து நின்னப்போ எனக்கு தாயா இருந்து கஞ்சி ஊத்துனது இந்த லக்ஷ்மி அம்மா தான். ஆதிரன் பிறந்தப்போ ஒரு பெத்த அம்மா எப்படி பார்த்துப்பாரோ அப்படி என் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க என்று சொல்லும்போதே அவளது குரல் கம்மியது. வீரா ஆதிரனை மெல்ல கீழே இறக்கிவிட்டு லக்ஷ்மி அம்மாவின் முன்னால் தன் 2 கரங்களையும் கூப்பி வணங்கினான். நன்றிம்மா. நன்றிங்கிற அந்த சாதாரண வார்த்தையால் நீங்கள் செஞ்ச தியாகத்துக்கு ஈடு கட்ட முடியாது. ஆனால் என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஒரு தாயாக நீங்கள் இருந்ததுக்கு இந்த வீரா என்றைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கான் என்று உருக்கமாக சொல்லி அவரது கைகளை பற்றி கொண்டான். கயல்விழி ரமேஷை கை காட்டி, இவர் ரமேஷ், என் நண்பர். இந்த 2 வருஷத்தில் நான் ஒரு அதிகாரியாக வளரவும் என் புள்ள பாதுகாப்பாக இருக்கவும் தூணா நின்னது இவர் தாங்க. வீரா ரமேஷின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். ரமேஷை முன்னால் வந்து கட்டிப்பிடித்து கொண்ட வீரா, என்ன மன்னிச்சிருங்க ரமேஷ், உங்களை தப்பாக நினச்சிட்டேன். என் குடும்பத்தை தாங்கி பிடிச்ச உனக்கு நான் என்றைக்குமே தோழனாக இருப்பேன் என்று தழுவிக்கொண்டான். அங்கே பயத்தில் ஓரமாக நின்றிருந்த ரேவதி மெல்ல ஓடி வந்து வீராவின் கால்களில் விழுந்து கதறினான். அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க அண்ணா. கயல் கர்ப்பமாக இருந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் அவள் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாமல் போயிடுச்சுண்ணா. உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்ச இந்த பாவியை மன்னிச்சிருங்கண்ணா என்று அவனது பாதங்களை பிடித்து கொண்டாள். வீரா அவளை தூக்கி நிறுத்தி, வேண்டாமா ரேவதி, நீயும் கையிலும் இவ்வளவு கஷ்டப்படும் போது என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கையிலுக்கும் என் வாரிசுக்கும் நான் கேடயமா நின்று இருப்பேனேம்மா என்று கோர, இந்த உணர்ச்சிகரமான சூழலில் ரவி முன்னே வந்து அவனது கண்கள் சிவந்திருக்க, வீரா, நீ கையில் மட்டும்தான் தேடிட்டு இருந்த. ஆனால் கையில் ஏன் இந்த ஜமீன் வீட்டை விட்டு உன்னை விட்டு அன்னைக்கு அந்த இரவு முடிஞ்ச கையோட ஓடி வந்தான்னு உனக்கு தெரியுமா என்று ரவி ஆரம்பிக்க, கயல்விழி சட்டென்று பதறிப்போய், ரவியண்ணா, வேண்டாம், விட்டுருங்க. பழைய கதையை இப்போ ஏன் பேசுகிறீங்க என்று தடுக்க, கயல்விழி தடுப்பதை பார்த்ததும் வீராவின் சந்தேகம் வலுத்தது. கையில் ஏன் ரவி தடுக்கிற? ரவி, நீ சொல்லு, அன்னைக்கு காலையில் அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் பொண்டாட்டிய யார் வீட்டை விட்டு வெளியே துரத்தனா? நீ சொல்லுடா என்று வீரா கத்தினான். ரவி மூச்சை இழுத்து விட்டு, அன்னைக்கு காலையில் நீ தூங்கிட்டு இருந்தப்போ உங்கள் அப்பா ராஜாங்கம் ஃபோன் பண்ணி என்று சொல்ல தொடங்க, கயல்விழி, வேண்டானா என்று கதறியும் கேளாமல் ரவி உண்மையை உடைக்க தயாரானான். அன்று அதிகாலை ஜமீன் மாளிகையின் ஜன்னல்கள் வெளியே மெல்லிய வெளிச்சம் உள்ளே நுழைந்து கொண்டிருக்க, தற்செயலாக நிகழ்ந்த அந்த சங்கமத்தில் வீராவின் மார்பில் சாய்ந்து தன் அத்தனை வழிகளையும் மறந்து தூங்கிக் கொண்டிருந்த கயல்விழி மெல்ல கண் விழித்தாள். அவளது நெற்றியில் இருந்த குங்குமம் கலைந்திருக்க, அவளது உடலில் வீராவின் ஸ்பரிசம் இன்னும் வாடாமல் இருந்தது. என் புருஷன், என் தெய்வம் என்று மனதிற்குள் நினைத்தபடி யாரிடமும் பிடிபடக்கூடாது என்ற பயத்தில் அறையை விட்டு வெளியே வந்தாள். ஆனால் அவளது துரதிர்ஷ்டம் அங்கே வேணியும் ஸ்ரேயாவும் காத்து கொண்டிருக்க, கயல்விழி வெளியே வந்த வேகத்தில் வேணி அவளது கையை இரும்பு பிடியாய் பிடித்து இழுத்து சிவரோடு சேர்த்து தள்ளினாள். ஏய், என்னடி நினச்சிட்ருக்க உன் மனசில்? என் மருமகனை உன் கைக்குள்ளே வளைச்சி போட்டுக்கிட்டியா? உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப
என்று வேணி கத்த பக்கத்தில் நின்ற ஸ்ரேயா கைல்விழியின் கலைந்த கோலத்தை பார்த்து எள்ளி நகையாடினாள். பாருமா, இந்த வேலைக்காரிக்கு எவ்வளோ ஆசைன்னு. ஒரு வேலை கஞ்சிக்க வழி இல்லாமல் வந்தவளுக்கு இப்போ ஜமீன் வாரிசு வேணுமா? ஏன் வீராவை என்கிட்ட இருந்து பிரிக்க உனக்கு வெக்கமா இல்லை என்ற அசிங்கமான வார்த்தைகளால் கைல்விழியின் ஆன்மாவை சிதைத்தாள். கதறி அழுத கைல்விழி, மா இப்படி பேசாதீங்கம்மா, அவர் என் புருஷன், அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, எங்களுக்கு நடந்தது புனிதமானது என்று சொல்ல முற்பட வேணி அவளது கன்னத்தில் அறைந்தாள். வாயு துறக்காத, வேலைக்காரி மகளுக்கு புனிதத்தை பற்றி என்னடி தெரியும்? இருடி, உன் ஆட்டத்தை இப்போவே முடிக்கிறேன் என்று சொல்லி ஆக்ரோஷமாக ராஜாங்கத்திற்கு ஃபோன் செய்தாள். மறுமுனையில் ராஜாங்கம் அந்த செய்தியை கேட்டதும் ஒரு தந்தையாக இல்லாமல் ஒரு கொடூரமான ஜமீன்தாராக யோசித்தான். வேணி, அவளை அந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியேற்றுங்க. அவள் இந்த வீட்டில் இருந்தால் என் கௌரவமே போயிடும். அவள் போகலைன்னா வீராவை நான் உயிரோடு விட மாட்டேன்னு அவகிட்ட சொல்லுங்க. பெத்த அப்பான்னு தான் பிள்ளைய என்ன வேணா செய்வான்னு தெரிஞ்சாதான் அவள் ஓடுவா என்று நஞ்சினை கக்கினான். ஃபோனை வைத்த வேணி கைல்விழியின் கழுத்தை பிடித்து தள்ள, கேட்டியடி, இன்னும் ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டை விட்டு போகலைனா உன் தாலி பாக்கியம் நிலைக்காது. நீ நேசிக்கிற அதே வீரா அவன் பெத்த அப்பா கையாலேயே என்ன ஆவான்னு நான் சொல்லணுமா? உனக்கு உன் ஆசை முக்கியமா இல்லை அவனோட உயிர் முக்கியமா என்று மிரட்ட கயல்வெளி அதிர்ச்சியில் உறைந்து போக தன் கணவனின் உயிரை பறிக்க அவன் தந்தையை திட்டம் போடுவதை கேட்டு அவளது உலகம் சுக்குநூறாக உடைந்தது. ஐயோ வேண்டாமா, அவரை எதுவும் பண்ணிடாதீங்க, இதோ நான் போயிடுறேன், யாருக்கும் தெரியாமல் போயிடுறேன் என்று கதறி அழுதபடி கணவனின் உயிர் அவளுக்கு பெரிதாக தெரிந்தது. ஸ்ரேயா அவளை இழுத்து வாசலில் தள்ளினாள். போடி, இனி உன் நிழல் கூட ஜமீன் மேலே படக்கூடாது என்று சொல்லி கதவை சாத்தினாள். இதெல்லாம் அந்த வீட்டின் மகாராணி ராணிக்கு தெரியாமலேயே அந்த விடியற் காலையில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அநியாயமாக சிதைக்கப்பட்டது. ராஜாங்கத்தின் அந்த மரண மிரட்டலும் வேணி மற்றும் ஸ்ரேயாவின் அருவருப்பான வார்த்தைகளிலும் கயல்விழியின் ஆன்மா சொக்குநூறாக உடைந்திருக்க அவளது இதயம் வீரா வீரா என்று அலறியது. ஒரு முறை ஓடிப்போய் அவன் மார்பில் சாய்ந்து அழுது விட துடிக்க, ஆனால் வீராவுக்கு பெரிய ஆபத்து என்ற ராஜாங்கத்தின் வார்த்தைகள் அவளது கால்களில் விலங்கு பூட்டியது. அங்கே தூங்கிக் கொண்டிருந்த ரேவதியை அவசர அவசரமாக எழுப்பிய கயல்விழி, ரேவதி தூக்க கலக்கத்தில், என்னடி கயல், என்ன ஆச்சு, எதுக்கு இந்த நேரத்தில் கிளம்புற என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள். கயல்விழி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல், ரேவதி கிளம்பு, நம்ம இப்போவே இந்த வீட்டை விட்டு போகணும், இனி நமக்கு இங்கே இடமில்லை என்று உடைந்த குரலில் சொன்னாள். ரேவதி திகைத்து போய், ஏண்டி, வீரா அண்ணா கிட்ட சொல்ல வேணாமா? அவர் எழுந்திருச்சா உன்னை தேடுவார் கயல், நேற்று தான் நீங்கள் 2 பேரும் என்று பேச தொடங்க கயல்விழி அவள் வாயை இறுக பொத்தினாள். எதுவும் கேட்காத ரேவதி, உன் அண்ணா உயிரோடு இருக்கணும்னா நம்ம இப்போவே போகணும். இதை பற்றி யார்கிட்டையும், முக்கியமாக உன் அண்ணன்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு என் மேலே சத்தியம் பண்ணு என்று ரேவதியின் கையை பிடித்து சத்தியம் வாங்கினாள். ரேவதிக்கு ஏதோ விபரீதம் என்று புரிந்தது. ஆனால் கயல்விழியின் கண்களில் தெரிந்த அந்த மரண பயம் அவளை மௌனமாக்கியது. இருவரும் இருட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த பெரிய ஜமீன் மாளிகையின் கொல்லைப்புற கதவு வழியாக வெளியேறினார்கள். கயல்விழி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் தன் இதயம் அந்த மாளிகையிலேயே தங்கிவிட்டதை உணர்ந்தாள். வாசலில் நின்று ஒரு முறை அந்த மாளிகையை திரும்பி பார்க்க அங்கே ஒரு அறையில் தன் உயிர் வீரா அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்க, தான் போவது தெரிந்தால் அவன் உலகமே இடிந்து விழுமே என்று நினைத்து விம்மி விம்மி அழுதாள். கையில் ஒரு சிறு துணி மூட்டையோடு வயிற்றுக்குள் ஒரு உயிரையும் நெஞ்சுக்குள் ஒரு தீராத ரணத்தையும் சுமந்து கொண்டு இருட்டு பாதையில் கயல்விழி நடக்கத் தொடங்கினாள். ரேவதி அவளது கையை பிடித்து கொண்டு உடன் வந்தாள். அன்றைய காலையில் வீரா கண் விழிக்கும் போது அவன் பார்க்க போவது அந்த காளையான மெத்தைதான்.
தான் செய்த அந்த பெரும் துரோகம் அவனுக்கு தெரிய போவதில்லை. அவன் தன்னை ஒரு வஞ்சகியாக நினைப்பான் என்று தெரிந்தும் அவன் உயிரை காக்க கயல்விழி அந்த பெரும் பழியை தன் தலைமையில் ஏற்றுக்கொண்டாள். அந்த விடியற் காலை பொழுது கயல்விழியின் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான அந்தகாரத்தை தொடங்கி வைத்தது. ரவி சொல்லி முடித்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வீராவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. தன் தந்தை ராஜாங்கம், தன் அத்தை வேணி மற்றும் அந்த ஸ்ரேயா ஆகிய மூவரும் சேர்ந்து செய்த அந்த வஞ்சகத்தை நினைக்கும்போது அவனது ரத்தம் கொதிக்க வீராவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அனல் கக்கும் எரிமலையாக மாறின. அவனது கை நரம்புகள் புடைத்தன. தாடை இறுகியது. கௌரவம், அந்த ஒரு வார்த்தைக்காக என் பொண்டாட்டியும் என் வாரிசையும் சாகடிக்க பார்த்தீங்களாடா? என் உயிரையே எடுக்க நினச்ச என் பெத்த அப்பனை நான் சும்மா விட மாட்டேன் என்று அவன் கர்ஜிக்கும் போது அந்த பங்களாவே நடுங்கியது. வீரா ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. வா கயல், இன்னைக்கு அந்த ஜமீன் மாளிகையில் நியாயம் பிறக்கணும். அன்னைக்கு உன்னை அனாதையாக வெளியே அனுப்பின அதே கையால் இன்னைக்கு உன்னை அந்த வீட்டு மகாராணியாக நான் உள்ளே கூட்டிகிட்டு போகணும். அந்த ராஜாங்கத்தோட கர்வத்தை இன்னைக்கு நான் சுக்குநூறாக உடைக்கல. நான் அந்த ஜமீன் ரத்தமே இல்லை என்று ஆக்ரோஷமாக சொல்லி கயல்விழியின் கையை தன் இரும்பு பிடியால் பற்றினான். தன் அவளை இழுத்து கொண்டு காரை நோக்கி நடக்கத் தொடங்க அவனது நடை ஒரு போர்க்களத்திற்கு செல்லும் வீரனைப் போல தீர்க்கமாக இருந்தது. ஆனால் கயல்விழி வீராவின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். அவளது கண்கள் பயத்தில் நிலை குத்தி போயிருந்தன. வேண்டாம், வேண்டாங்க, ப்ளீஸ் வேண்டாம். அன்னைக்கு நான் அங்கிருந்து கிளம்பி வந்ததுக்கு காரணமே உங்கள் உயிர் போகக்கூடாதுன்னு தான். இப்போது நீங்கள் ஆத்திரத்தில் அங்கே போனால் அந்த வீடே என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த ஜமீன் அந்தஸ்தும் வேண்டாம், எந்த கௌரவமும் வேண்டாம். நீங்கள் உயிரோட என் கூடவும் நம்ம பிள்ளை கூடவும் இருந்தால் போதும் வீரா. தயவு செஞ்சு போகாதீங்க என்று அவன் காலடியில் விழுந்து கதறினாள். வீரா அவளை தூக்கி நிறுத்தி அவளது தோள்களை உலுக்கி, கயல், இது வெறும் உனக்கான நியாயம் மட்டும் இல்லை, என் பிள்ளைக்கான உரிமை. பெத்த பிள்ளையே கொல்ல துணிஞ்ச அந்த ராஜாங்கத்தை இன்னைக்கு இந்த வீரா ஜாருன்னு காட்டணும். நீ தடுத்தாலும் நான் போக போகிறது உறுதி. அந்த மாளிகையில் இருக்கிற ஒவ்வொரு துரோகியும் இன்னைக்கு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று சொல்லிவிட்டு அவளது பேச்சை கேட்காமல் அவளை காரில் ஏற்றத் தொடங்கினான். வீராவின் அந்த ஆக்ரோஷமும் இன்று எதையும் கேட்க தயாராக இல்லை. கயல்விழி எவ்வளவு தடுத்தும் வீரா கேட்பதாக இல்லை. உன் தாலிக்கு அன்னைக்கு மிரட்டல் வந்துச்சு கயல். இன்னைக்கு அந்த தாலிக்கு நான் பாதுகாப்பாக இருக்கேன். என் பிள்ளையோட ஒரு வருஷ வாழ்க்கையை திருடுனா அந்த பாவிகளுக்கு இன்னைக்கு நான் தான் காலன் என்று கர்ச்சித்தவன் கயல்விழியை பலவந்தமாக காரில் ஏற்றி அமர வைத்தவன். ரவி ஓடி வந்து டிரைவிங் சீட்டில் அமர வீரா பின்னிருக்கையில் கயல்விழியின் கையை இறுக்க பிடித்து கொண்டு அமர்ந்தான். அவனது பார்வை நேராக ஜமீன் மாளிகையை நோக்கியே இருந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.